என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த மேல வேலையிலே உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால், தேவன் எங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் இங்கே ஒரு சாட்சியாய் சொல்ல வந்திருக்கின்றோம். இந்த வேலையிலே பாடலின் மூலமாக என் அன்பு சகோதரிகளும் எல்லோரும் அழகாக டான்ஸ் ஆடினாங்க. சந்தோஷம். கர்த்தர் சொல்கிறார், இதோ உங்களுக்கு நான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த சந்தோஷத்தின் மூலமாக இன்றைக்கு ஆடலும் பாடலுமாக இந்த பகுதியிலே நாங்கள் ஆடிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவர் செய்த நன்மைகளையும் அவர் செய்த அதிசயங்களையும் உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றோம். என் அன்பான தேவ ஜனமே, இந்த மாலத்திலே நான் இங்கே சொல்வதற்கு ஒரு சாட்சியாய் உங்கள் மத்தியிலே நான் சொல்கிறேன். என் பெயர் வின்சென்ட். நான் இங்கே பூந்தமல்லி அருகில் உள்ள நசரத் பேட்டையில் தான் நான் வசிக்கின்றேன். நான் இந்தியன் ஏர்போர்ஸ், அதாவது மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் டிஃபென்ஸ்ல பணிபுரிந்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. அந்த காலத்திலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலம். அந்த காலத்திலே நான் குடிவெறியிலும் நான் பலவிதமான தவறான வழிகளிலும் சுமந்து சென்று கொண்டிருந்தேன். உலகம் முழுவதுமாய் பேசப்படுகின்ற ஆண்டவராகிய வேதத்தினுடைய வார்த்தை, இதோ நான் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன் என்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் அங்கே எல்லோரிடத்திலும் நாம் கேட்டிருக்கின்றோம். அது கிடைத்திருக்கிறதா என்றால் அது எனக்கு கிடைத்தது. அதன் மூலமாகத்தான் நான் இந்த இடத்தில் நின்று ஒரு சாட்சியாய் நான் சொல்கின்றேன். எனக்கு ஒரே மனைவி, 2 பிள்ளைகள். மீண்டும் சொல்கிறேன், எனக்கு ஒரே மனைவி, 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. என்னுடைய 2வது பெண் பிள்ளையை நான் திருமணம் செய்து கொடுத்தேன். அப்பொழுது அந்த திருமணம் நடப்பதற்கு பல பண கஷ்டங்கள் தேவைப்பட்டது. ஆனாலும் தேவனிடத்திலே நான் மன்றாடி வேண்டினேன். அதற்கான தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தார் என்பதை உண்மையாக சொல்கிறேன். நான் வேலை புரிந்தாலும் வேலையிலே பணம் சம்பாதித்தாலும் அந்த நேரத்திலே என்னால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அளவிற்கு என்னுடைய பணம் தேவைகள் பூர்த்தி ஆகவில்லை. அந்த நேரத்திலே என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்தாள். அதுக்கு அடுத்ததாக ஒரு ஆண் பிள்ளை கருத்தரித்தார். அந்த கருத்தரித்தவன் அந்த என் மகளை இதோ பக்கத்தில் இருக்கிற மங்கள ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். பார்க்கும்போது அந்த மகனுக்கு பின் தலை இணைப்பு ஏற்படவில்லை என்கின்ற செய்தி அந்த மருத்துவர்கள் சொன்னார்கள். அவர்கள் உடனே அதை நீங்கள் செய்து செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் ஒரு சந்தேகத்திற்கு அறிகுறியாகத்தான் அதை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ராமச்சந்திராவிலே பெரிய குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் உமா என்கின்ற அந்த டாக்டரை நாங்கள் போய் சந்தித்தோம். அவரும் அப்படிதான் சொன்னார். பேக் சைட்ல தலைப்பிட்டால பக்கத்துல எலும்பு சதை ஒன்னா கூடல அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அந்த நேரத்திலே நான் ஆண்டவரிடத்திலே மன்றாடினேன். ஆண்டவரிடத்திலே நான் வைத்தியம் போல ஆண்டவரிடத்திலே வேண்டினேன். ஐயா, இது என் மகளுக்கு 2வது மகன், இது ஒரே பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதே என்று சொல்லி இரவும் பகலமாக நான் ஒரு பைத்தியக்காரனை போல ஆண்டவரிடத்திலே வேண்டினேன். நான் இங்கிருந்து ஆவடிக்கு வண்டியில போகும்போது பாட்டு பாடிக்கின்னு ஆண்டவரிடத்திலே வேண்டு, ஆண்டவரே அது சுகம் கிடைக்கணும், ஆண்டவரே அதை மாற்றி போடணும், இப்படியாய் ஆண்டவரிடத்திலே நான் வேண்டினேன். அப்பொழுது வேதத்திலே ஒரு வார்த்தை எங்களுக்கு அந்த நாணமான வார்த்தை வந்தது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத புத்தகத்திலே அன்னாள் என்கின்ற ஒரு பெண் ஆண்டவரிடத்திலே எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று அவள் வேண்டினாள். தேவ ஆலயத்திலே வேண்டினாள். வேண்டுகின்ற போது அங்கு இருந்த அனைவரும் ஏலி என்கின்ற மனிதர்கள் எல்லாம் அந்த ஆலயத்தில் இருக்கிறார்கள், இவள் குடிவெறியிலே வந்து பெணாத்துகிறாள், பேசுகிறாள் என்று அவளை கேவலமாக நினைத்தார்கள். ஆனால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அண்ணாளுக்கு எப்படி பிள்ளையை கொடுத்தாரோ அதே போல என் மகளுக்கு அந்த பகலுடைய எல்லா விதமான அந்த மண்டையில் ஏற்படுகின்ற அந்த இணைப்பு சரியாகிவிட்டது என்பதை நாங்கள் அறிந்தோம். இன்னொரு முக்கியமான இந்த இடத்துல சொல்லணும்னா, மருத்துவர்களே என் மகளுக்கு கருத்தடை ஆபரேஷன் பண்ணல. ஏன்னு சொன்னா இவன் இறந்துடுவான், இவன் உயிர் பிழைக்க மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு ஏற்பட்டதுனால, சந்தேகம் ஏற்பட்டதுனால அந்த குடும்ப கட்டுப்பாடுடைய அவர்கள் அதை செய்யல, பயந்துகிட்டு. ஆனால் இன்றைக்கு அந்த மகன் 9 வயது ஆகிறது. நான் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டேன். அன்றைக்கு அண்ணான் எப்படி சாமுவேல் என்று பெயரிட்டாரோ அதே போல இன்றைக்கு என்னுடைய பேரனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டேன். ஆகவே என் தேவ ஜனமே, நான் பட்ட இன்பத்தை உங்களிடத்திலே நான் சொல்கிறேன்.